ஆமாங்க, ஆமா. இன்னைக்கு எல்லா எம்எல்ஏஸ்க்கு வாகனம் அறிவிச்சிருக்காங்க. அதுல ரெண்டு விஷயம் இருக்கு. ஒரு பக்கம் நம்ம வரவேற்போம். எடுத்த உடனே நம்ம தப்பா சொல்ல வேண்டாம். அவர் ஒரு பெரிய மனசோட இன்றைய முதல்வர் விஜய் அவர்கள் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்குமே வாகனம் அறிவிச்சிருக்காரு. இது ஃபர்ஸ்ட் டைம் எந்த சிஎம்மும் பண்ணாதது பண்ணியிருக்காரு. வாழ்த்துக்கள். இதுக்கு மொத்தம் ஒரு 150 கோடி ரூபாய்க்கு மேல கவர்மெண்ட்டுக்கு செலவு இருக்கு. ஏன்னா மாச செலவு இருக்கு, வருஷ செலவு, வாகன செலவு. ஆனா என்னோட மைண்ட்ல என்ன தோணுதுன்றது நான் சொல்றேன். கேப்டன் எப்படி திங்க் பண்ணுவாரோ அப்படிதான் நானும் திங்க் பண்ணுவேன். இன்னைக்கு பல்வேறு பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் இருக்கு. இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினர்களா இங்க வர்றவங்களுக்கு ஒரு 90% எல்லாருக்குமே வண்டி இருக்கு, எல்லாருக்கும் இருக்கு. புதிதாக வந்த தாவேக்கா இது போன்ற ஒரு தாவேக்கால நிறைய பேருக்கு இல்லை, அது தெரியுது. ஒரு சிலருக்கு இல்லை. பட் இதனால ஒரு 150 கோடி ரூபாய் இதுக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு முதல்வர். அதை நம்ம ஒரு பக்கம் வரவேற்போம். அது ஒரு பக்கம் இருந்தாலும் மற்ற விஷயங்களிலும் கவனம் செலுத்தணும். இன்னைக்கு விவசாயிகள், நான் இப்ப கிராஸ் பண்ணி வர எல்லா விவசாயிகள் நிக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க முழு கடன் தள்ளுபடி பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தோம், நீங்க மட்டும்தான் அதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றாங்க. சோ அந்த மாதிரி விவசாயிகள், ஏழைகள் உண்மையாக தேவை இருக்கிறதுக்கும் அந்த பணத்தை ஒதுக்கி முழு கடன் தள்ளுபடி செய்திருந்தால் விவசாயிகளுக்கு அது மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்றிருக்கும். அது ஒட்டுமொத்த விவசாயிகளும் சரி, தமிழக மக்களும் அதை வரவேற்றிருப்பாங்க என்பதை முதல்வர் கவனத்துக்கு நான் கொண்டு போக விரும்புகிறேன்.